ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலமாக போய் பார்த்து தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது முக்கியமான 5 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த 5 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் போன 2 வீடியோவில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் எதுன்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 3 வெப்சைட் இந்த வீடியோவில் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதில் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பார்த்துட்டு அப்புறமா நம்ம ரைட்டான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கடைசியாக சொன்னோம் இல்லையா, அதில் வெப்சைட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ரெஃபரன்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டுங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அதில் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு மார்க்கெட்னு இருக்கும் ஒரு டாப்பிக்கு. அதில் போய்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்டு பேஜுக்கு போய்ட்டு அதில் டாப் ரேங்க்டு பெர்ஃபார்மிங் ஃபண்டுன்னு போட்டிங்கன்னா அதிலே கிளியராக வந்துடும். ஸோ அதேமாதிரி ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ்லேயும் அதேமாதிரி இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இப்போ மணி கண்ட்ரோல் வெப்சைட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதாங்க மணி கண்ட்ரோலோட ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா டாப் இதில் போய்ட்டு லெஃப்ட் இது பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறீங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே டாப் ரேங்க் ஃபண்ட்ஸுன்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே டாப் ரேங்க் ஃபண்ட்ஸ்லேயே இப்போ ஆக்சுவலாக இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் பிளான் இருக்குது, ரெகுலர் பிளான் இருக்குது. டேரெக்ட் பிளான்ன்றது நம்ம டேரெக்டாக ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணி அப்படியே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிடும். இதே ரெகுலராக இருந்ததுன்னா இதுக்கு தனியாக அது எக்ஸ்பென்ஸ் இருக்குங்க. அது இப்போ நீங்கள் எந்த ஃபண்டு செலக்ட் பண்ணாலும் நீங்கள் ஒன்று பேங்க்கில் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க, கோட்டாக்கோ இல்லை HDFC, அவங்களாம் மியூச்சுவல் ஃபண்டு அவங்க வெப்சைட் அவங்க இதனுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் அதுலேயே அவங்க மூலியமாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்டில். அது இல்லாத பட்சத்தில் ஆனால் அவங்கவுங்க ஃபண்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. மற்ற ஃபண்டு அவங்க கோட்டாக்கில்னா அவங்களும் இதேமாரி பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதில் அவங்க அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்துப்பாங்க. கோட்டாக்கோ இல்லை ப்ரைவேட் பேங்க்ஸ் எது வந்தாலும் இல்லை ஸ்டேட் பேங்க்காக கூட இருக்கட்டும், எதுவுமே அவங்க அவங்களுடைய ஃபண்ட் மேனேஜர் மூலமா இன்வெஸ்ட் பண்ணுறது. நீங்கள் பல விதமான ஃபண்டு போடணும், இது SBIயில் ஒரு ஃபண்டு போடணும், எனக்கு HDFCயில் ஒன்று போடணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ப்ரோக்கரேஜ் மூலிமா கூட போய் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, டிமேட் ஓப்பன் அவசியம் கிடையாது ஃபண்டுக்கு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் இருந்தாலும் அது மூலியம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் எப்படி யூஸ் ஆக போகுது. ஸோ அது அவங்க மூலியம் ஜெராதாவோ இல்லை ஏஞ்சல் ப்ரோக்கிங் இல்லை அப்ஸ்டாவோ அவங்க மூலிமா கூட நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் போய் டேரெக்டாக எந்த ஃபண்டுன்னு செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களே சில ரிசர்ச் அனலைஸ்லாம் கொடுக்குறாங்க இதுமாரி ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ்லாம். ஸோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், அதையும் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கேம்ப்ஸ்னு இருக்குது. நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கேம்ப்ஸ்னு போட்டிங்கன்னா தெரியும். அவங்க மூலியமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்டில். ஓகேங்களா. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டு செலக்ட் பண்ணுறது மட்டும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இது மேபி ப்ரோக்கரேஜஸ் இருக்காங்களா, ஜெராதா அப்ஸ், அவங்க அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, டாப் ரேங்க் எது பெஸ்ட்டு அப்படின்னு. பட் இந்த கேம்ப்ஸில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்க சொல்கிறேன். தெரிஞ்சுக்கின பிறகு நீங்களே ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இந்த மணி கண்ட்ரோல் இல்லை ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ் போனீங்கன்னா நீங்கள் அதிலே ஒரு ரிசர்ச் பண்ணலாம். இதுலேயே அதுதான் சொன்னேன், இந்த டேரெக்ட் பிளான், ரெகுலர் பிளான். டேரெக்ட் பிளானில் தான் நீங்கள் பெஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா அதில் தேவையில்ல எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் அதில் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க டேரெக்ட் பிளானில். அந்த டேரெக்ட் பிளான்லேயே பாருங்கள், ஸ்க்ரைஸில் ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 கொடுத்துருக்காங்க டாப்பு. பார்த்தீங்களா, இதில் DSP நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் நியூ எனர்ஜி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதுதான் அதுக்கப்புறம் கான்ட்ரா ஃபண்டு, இதுமாதிரி நிறைய ஃபண்ட் இருக்குது. ஸோ 5 ரேங்கிங் கொடுத்துருக்குதுலாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். டாப் ரேங்க் ஃபண்ட்ஸ்னு அவனே கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் 5 ரேங்கிங். இதுலேயே நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துட்டோமா, அடுத்தது எவ்வளோ AUMன்றது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், அது எவ்வளோ கோடி இருக்குதுன்னு பார்த்துங்க. அது அதிகமாக இருக்குது. SBI கான்ட்ரா ஃபண்டு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிறதுல இப்போ அது இங்கே பார்க்கறதுல அது அதிகமாக இருக்குது. அடுத்தது IDFC டேக்ஸ் ஃபண்டு, அட்வர்டைஸ் ஃபண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இவ்வளோ கோடி இருக்குது. 1 வீக் ரிட்டர்னு 1.28%, 1 மந்த் ரிட்டர்னு. இப்போ ஏன்னா ஷேர் மார்க்கெட் இந்த ஒரு மாதமாக டவுனில் இருக்கிறதால உங்களுக்கு இப்போ இந்த 1 மந்தில் இது போட்டோன்னே இறங்கிச்சுன்னு நினச்சின்னு இருப்பீங்க. ஆக்சுவலாக 3 மந்த் பாருங்கள் 3.7% ரிட்டர்ன் வந்துருக்கு. 6 மந்த்ஸ்னு பார்க்கும்போது எவ்வளோ வருது பாருங்கள், 16.7%. 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தாவே எவ்வளோ இருக்குது, 16.7% இருக்குது. இதே 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா 49% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 49 50%, 2 இயர்ஸ் முன்னாடி 40. நீங்கள் 1 இயர் 2 இயர் வச்சு ஒரு ஃபண்டு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கவும் முடியாது. அதே நேரத்தில் லாஸ்ட் 1 இயரில் கம்மியாக இருக்குன்றது அதை போய் வாங்கவும் கூடாது. அது நீங்கள் பார்த்துக்கணும். லாஸ்ட் 2 இயர்ஸும் நல்லா இருக்கணும். ஒரு 5 இயர்ஸில் ஒரு ஆவரேஜாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 40%, 3 இயர்ஸ் 25%, 5 இயர்ஸ் 18%. அதுதான் நான் சொன்னேன், ஒரு 20% கண்டிப்பாக ஆவரேஜாக நல்ல ஃபண்டில் செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா 20% தாராளமாக கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பல மடங்கு அதிகமாகும் நீங்கள் போட்ட பணத்து. பேங்க்கில் போடுறது 5% 6% இது, அதை விட ஒரு 3 மடங்கு பேங்க்கை கம்பேர் பண்ணுவோம், 2லேருந்து 3 மடங்கு உங்களுக்கு இதில் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு. அது ஆனால் லாங் டர்மாக இருக்கணும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம்
5 வருஷத்துக்கு மேலே இருக்குது தான் நீங்கள் ஓரளவுக்கு கிடைக்கும்னு நம்பலாம். இன்னும் 15 வருஷம்லாம் போட்டால் இன்னும் எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் கோடீஸ்வரம் ஆகலாம். அது ப்ராப்பராக பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக கோடீஸ்வரம் ஆகிடலாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நம்மலாம் லேட்டான ஏஜில் என்டர் ஆகிறதால நான்லாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஆனால் இனிமேல் அதில் தான் நான் வந்து கவனம் செலுத்தின்னு இருக்கிறேன். பட் ஆனால் சின்ன வயசுலேயே இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க எல்லோரும், நம்ம இந்தியன்ஸு. ஸோ இதுலேயே நீங்கள் இப்போது ஃபண்டு எதுன்னு டாப் ரேங்க்டு ஃபண்டு பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு பார்த்துட்டீங்க, எது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு. அதுலேயே எந்த ஃபண்டு அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எதில் போடுறாங்க, எந்த கம்பெனிஸில் போடுறாங்கன்றது இப்போ எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு நான் போகிறேன் பாருங்கள். இப்போ இந்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத்தில் போனீங்கன்னா இந்த ஸ்னாப்ஷாட், இந்த ஃபண்டு வந்து 1 மந்த் ரிட்டர்ன், 1 டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணி 1 வீக்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், இதெல்லாம் நீங்கள் இன்செப்ஷன்லேருந்து எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ், இது எல்லாமே இதில் பார்த்துடலாம். எஸ்ஐபி போட்டிங்கன்னா 1 இயரில் எவ்வளோ கிடச்சிருக்கும், எஸ்ஐபினா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்ன்றது, ஆனுவலைஸ் ரிட்டர்ன் எவ்வளோ, அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி 10 கம்பெனி போர்ட்ஃபோலியோ டாப் 10 ஸ்டாக்ஸ் அந்த கம்பெனி இந்த ஃபண்டு வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டாப் 10 கம்பெனிஸ் எதுன்னு பார்த்து அது வந்து எவ்வளோ ரேஷியோ ஒதுக்கியிருக்காங்கன்றது உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் 3%, 100 இருக்குன்னு வச்சிங்களா, அந்த 100ல் 3% டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஐசிசி பேங்க்கில் 3%, HCLல 2%. இதுமாரி அவங்க அந்த டோட்டல் ஃபண்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க எவ்வளோ கம்பெனி வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காமிக்க வேண்டியது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின். அது நல்ல கம்பெனிஸாக அவங்க பல விதமாக பிரித்து அதில் நடுவில் மாற்றிக்கிறதுனா மாற்றிப்பாங்க. சரியாக ப்ராஃபிட் காமிக்க சில க்ரோத் கம்மியாகுதுன்னு நினச்சாங்கன்னா வேறு கம்பெனிக்கு அவங்க ஃபண்ட் மேனேஜரோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஸ்னாப்ஷாட்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபண்டோட ஸ்னாப்ஷாட். அடுத்தது ரிட்டர்ன்ஸுன்னு பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அதனால் திருப்பி அதை வந்து கிளியராக பார்க்கறதுனா கூட பார்த்துக்கலாம். இது வந்து எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அதெல்லாம் அதை பார்த்துக்கலாம். கேல்குலேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் போடுற ஃபண்டு எவ்வளோ கிடைக்கும், இந்த பர்சன்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அனலைசிஸ்னு ஒன்று இருக்குங்க. அதில் வந்து இது வந்து நீங்கள் படித்து பார்த்து இது உடனே உங்களுக்கு பார்த்தா புரியாது. இது என்ன மாதிரி ரிஸ்க் வேல்யூ இருக்குது, பீட்டா வேல்யூ என்ன, ஷார்ப் ரேஷியோ என்ன, டெய்னர் ரேஷியோ, இதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக படித்து பாருங்கள், ஓரளவுக்கு புரியும் உங்களுக்கு. அடுத்து போர்ட்ஃபோலியோ பற்றி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். டாப் 5 ஸ்டாக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். 66 மொத்தம் 66 கம்பெனியில் இந்த ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் டாப் வெயிட்டேஜ் 5 ஸ்டாக் வெயிட்டேஜ் 14%, 10 ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் 26%, இப்படி. ஸோ அந்த ஃபுல்லாக இந்த ஃபண்டு மேனேஜர் பற்றி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். மார்க்கெட்டோட கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ க்ரோஸில் இருக்குது, ஹோல்டிங் எவ்வளோ, மிட் கேப் எவ்வளோ இருக்குது, ஸ்மால் கேப்பில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 3 ஃபண்ட்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரா ஃபண்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மிட் கேப்லேயும் பண்ணியிருக்காங்க, ஸ்மால் கேப்லேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதில் அதிகமாக பண்ணியிருக்காங்க, லார்ஜ் கேப்பில் 30, ஸ்மால் கேப்லேயும் 30 பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்காங்க, கொஞ்சம் 30% ரிஸ்க் எடுத்துருக்காங்க. மிட் கேப்பில் ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் என்னென்ன கம்பெனின்றது. இது எஸ்ஐபி கால்குலேட்டர் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஸ்கீம் டீட்டெயில்ஸு. இந்த ஸ்கீம் டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து முக்கியமாக இந்த நான் ஃபண்ட் மேனேஜர் யாருன்னு பார்த்து தினேஷ் பாலச்சந்திரன் போட்டிருக்காரு. இவரை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போ லான்ச் பண்ணிக்காங்க இந்த ஃபண்டு அப்படின்றது 2013. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள் 1.4% டிக்கல். ஆனால் ரேஷியோ வந்து 1% அதிகமாக தான் இருக்குது. பட் என்ன அவங்களுடைய ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு இவங்க டாப் ரேங்கில் வராங்க. எஸ்பிஐ கான்ட்ரா நான் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபண்டு தான். நீங்கள் செக் பண்ணிங்க, உங்கள் ரிஸ்க் அனலைஸ் பார்த்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் யாராக இருந்தால் கூட நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்களே தெரிஞ்சிக்கினா தான் பெட்ரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தெரிஞ்சிச்சு. ஃபண்ட் மேனேஜர் இதில் பார்த்துக்கலாம் ஸ்கீம் டீட்டெயிலில். ஸோ டிவிடெண்ட் என்ன கொடுக்குறாங்களா, நீங்கள் டிவிடெண்ட்லாம் வாங்காதீங்க. இதில் வந்து பெருசாக கிடைக்காது. நீங்கள் டிவிடெண்ட் ஆப்ஷனுக்கே போகாதீங்க. அது வந்து எப்போ போனால் நிறைய அமௌண்ட்டு ரிட்டையர் அமௌண்ட் வேணால் யோசிக்கலாம். நீங்கள் வந்து டிவிடெண்ட் மாதிரி எனக்கு வேணும் மந்த்லி டிவிடெண்ட் அப்படின்னா இது போகலாம். இதில் வந்து டேட்டா இல்லை, டிவிடெண்ட் இதில். ஓகேங்களா? ஸோ பியர்ஸ்னால் அது இதே கேட்டகரியில் இருக்கிற ஃபண்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அது ஹைப்ரிட் ஃபண்டு, ஈக்விட்டி ஃபண்டு இதெல்லாம் இருக்குது. அது ஈக்குவலான ஃபண்டு என்னென்னு பியர்ஸ் பாருங்கள். கோட்டாக் இந்தியாவில் அது இருக்குது கான்ட்ரா ஃபண்டு. இன்வெஸ்ட்கோவும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரைசில் ரேங்கிங் என்ன கொடுத்துருக்காங்க, 3-2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதான் பெட்டராக இருக்குது கான்ட்ரா ஃபண்டு. உங்களை இப்படி தாங்க நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பல ஆராய்ச்சி பண்ணி பல விஷயம் தெரிஞ்சுக்கின்னு ஒன்ஸ் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட் மந்த்லி இவ்வளோ போர்ஷன் ஒதுக்கிடலாம் பணத்தை. ஸோ இவ்வளோ இது மாதிரி வெப்சைட் மணி கண்ட்ரோல் அதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குங்க. நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ன்னு போனீங்கன்னா அதுலேயே மார்க்கெட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் போய்ட்டு டாபிக் செலக்ட் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து டாப் ரேங்க் ஃபண்ட்ஸ்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி எக்கனாமிக் டைம்ஸ்லேயும் போய் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி ஆன்லைன்லேயும் நிறைய இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க, பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
விஷயம் தெரிஞ்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கண்டிப்பாக பயனுள்ள தகவல் தந்திருப்பேன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிற விருப்பப்படுற அனைத்து ஃப்ரெஷர்ஸ்க்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் இது ரிலேட்டடான வீடியோஸ் போடுறதா வேணாவா எனக்கு அது மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ரெண்டாவது அது ஃபர்தராக என்னால் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.